ஹாய் வெல்கம் டு இரவி. இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரெண்டியான போட் நெக் ப்ளவுஸ் பார்க்க போறோம். சாரி வந்துட்டு பனாரஸ்ல கோரா சாரின்னு நினைக்கிறேன். கோல்டு கலர்ல சாரி இருக்கு. இது உள்ளார வந்துட்டு ஃப்ளார் கொடுத்துருக்காங்க. அது இப்படி பார்த்து நல்லா தெரியாது, கொஞ்சம் சட்டிலாக தான் தெரியும். அதில் ஒரு 4-5 கலர் இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் பேட்டர்னுக்கு வந்து கிளாத் எடுத்துருக்கோம். இதுதான் ப்ளவுஸு. பின்னாடி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் நெக் கொடுத்துட்டு கீழே இந்த மாதிரி ஷேப் கொடுத்துருக்கோம். பைப்பிங் கொடுத்துருக்கேன். ஏன்னா பைப்பிங் கொடுத்து இன்னும் வந்து பிரைட்டாக தெரியும் அப்படிங்கிறதுனால ரொம்ப நீட்டாக அண்ட் அழகாக இருக்குங்க. இந்த க்ரீன் வந்து பாருங்கள், இதில் இருக்கும் உங்களுக்கு பூ தெரியும். இதில் வந்து பீச் கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது, இந்த க்ரீன் இருந்துச்சு. நான் மற்றதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா அதெல்லாம் அவ்வளோ நல்லாவே இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் சட்டிலாக அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு லோ நெக் தான், அது வந்துட்டு டைமண்ட் ஷேப் கொடுத்துருக்கு, பைப்பிங் கொடுத்துருக்கு. ஸ்லீவ் வந்துட்டு எல்போ ஸ்லீவில் இந்த மாதிரி சென்டரில் மட்டும் பேட்டர்னுக்கு யூஸ் பண்ண பீஸ் வச்சுட்டு பேட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸ்லீவில் பார்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணி ஸ்லீவ் பண்ணியிருக்கோம். இதில் என்னன்னா உள்ளே பாருங்கள், எங்கேயுமே வந்துட்டு இதோட ஜாயிண்ட் வந்து தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேயுமே வந்துட்டு ஜாயிண்ட் தெரியாது. ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறது, பேட்டர்னுக்கு தனி கிளாத்து, பார்டர் தனித்தனியாக அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது எதுவுமே இங்கே தெரியாது. அதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ளவுஸ்லேயே வந்துட்டு தனித்தனியாக தானே பேட்டர்ன் வச்சுருக்கோம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு ஜாயிண்ட் தெரியாத மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த இடம் கூட நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணியிருக்கோம். இது கூட ஏன் அப்படின்னா, சப்போஸ் இந்த பைப்பிங் வைக்காம இருந்திருந்தா இந்த இதுவுமே இந்த ஹெம்மிங் பண்ணுற ஒர்க்குமே இல்லை, அப்படியே ஃபுல் மோல்டிங்காக வந்திருக்கும். பட் பைப்பிங் இருக்கிறதுனால அது அப்படி பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. நம்ம இப்படியும் உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுப்போம். ஸோ ஒவ்வொரு ஃபினிஷிங்க்கு தகுந்த மாதிரி சார்ஜ் வந்து வித்தியாசம் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ளவுஸோட டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணணுமா? நாங்கள் பேட்டர்ன் மட்டும் இல்லைங்க, ஆரி ஒர்க்லேயும் நீங்கள் எவ்வளோ கிராண்டாக கேட்டிங்கனாலுமே பண்ணி கொடுப்போம். வெட்டிங் அட்ரஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை எங்ககிட்ட வெட்டிங் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம லேடிஸ்க்கு தேவையான எல்லா விதமான ட்ரெஸ்ஸுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ எங்ககிட்ட உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு யாருக்கு வேணும்னாலுமே கஸ்டமைஸ் பண்ணி ட்ரெஸ் வாங்கிக்கலாம்.